தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். கல்பம் வேதத்தின் கை. கல்பம் வேதத்தின் கை. பகுதி 2. நாம் இன்ன சூத்திரத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று நமஸ்காரம் பண்ணும்போது சொல்லும் அபிவாதனத்தில் சொல்கிறோம். அது ஸ்ரௌத சூத்திரத்தை தான் குறிக்கிறது. திருஷ்டாந்தமாக சாமவேதிகள் திராஹ்யாயண சூத்திரம் என்று சொல்கிறார்கள். திராஹ்யாயணர் ஸ்ரௌத சூத்திரம் மாத்திரமே செய்திருக்கிறார். வேறொருவர் கோபிலர் தான் கிருஹ்ய சூத்திரம் செய்திருக்கிறார். ஆனாலும் பூர்வத்தில் பெரிய யஜ்ஞ கர்மானுஷ்டானங்கள் விசேஷமாக செய்யப்பட்டு வந்ததாலேயே இவற்றை சொல்லும் ஸ்ரௌத சூத்திரத்தையே தன்னுடைய சூத்திரம் என்று சொல்லி வந்து இப்போதும் அதுவே அபிவாதனத்தில் நீடிக்கிறது. ஆனால் பிற்காலத்தவரான நாமோ பெரிய ஸ்ரௌத்த கர்மாக்களை பண்ணாமல் கிருஹ்ய சூத்திரத்தில் வரும் விவாகம் முதலியவற்றை மட்டும் பண்ணுகிறோம். கிருஹ்ய கர்மாக்கள் லகுவாக செய்ய வேண்டியவை. அவற்றில் சிலதே இப்போது பலத்து போய்விட்டன. பூர்வத்தில் ஸ்ரௌத்த கர்மாவை ஏழையாயிருப்பவனும் யாச்சகம் பண்ணி செய்தான். பழைய காலத்தில் பிரதி வசந்த சோமயாஜிகள் என்று பல பேர்கள் இருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்வார்கள். ஒரு வருஷத்தின் வரவு 3 வருஷ செலவுக்கு போதுமானதாக இருந்தால் அந்த வரவை உடையவர்கள் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் சோமயாகம் செய்து வந்தார்கள். இப்பொழுது எல்லாம் கெட்டு போய்விட்டது. இக்காலத்து பணக்காரர்கள் கூட 1 வருஷ வரவுக்கு 3 வருஷ செலவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வியாபார ரீதியில் உண்டான மாறுதல்களால் தனிகர் உட்பட எல்லோருக்கும் தரித்திரமும் கஷ்டங்களும் உண்டாயிருக்கின்றன. எதிலும் மிதமாக இருக்க வேண்டும், அமிதம் கூடாது. இந்த காலத்து புத்தி சாமர்த்தியங்கள் எல்லாம் எத்தனை வந்தாலும் போதாத தரித்திரத்தில் கொண்டு போய் விடுகின்றன. ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கும் தாங்க முடியாதபடி அபாரமான செலவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். இவைகளை எல்லாம் மிதப்படுத்தி கொண்டு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஷிகை, புன்றம், கர்மானுஷ்டானம் முதலியவைகள் சூத்திரத்துக்கு தக்கபடி பல வகையாக இருக்கின்றன. சிலர் ஊர்த்வ ஷிகை, உச்சி குடுமி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் பூர்வ ஷிகை, முன்குடுமி உடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்படியே நெற்றிக்கு இட்டுக்கொள்வதிலும் ஊர்த்வ புன்றம், திரிபுன்றம் என்று பேதங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் அவரவரும் தங்களது முன்னோர்களுடைய ஆச்சாரப்படி அனுஷ்டிக்க வேண்டும். சயனம் என்று யாகசாலையில் பல கட்டுமான அமைப்புகள் சொல்லப்படுகின்றன. அவற்றினுடைய லட்சணங்கள் முதலியவைகளை சொல்லும் சுல்ப சூத்திரம் என்று ஒரு பிரிவு கல்பத்தில் இருக்கிறது. சுல்ப சூத்திரங்கள் சாமானிய சூத்திரங்கள் என்றும் விசேஷ சூத்திரங்கள் என்றும் இருவகைப்படும். காத்யாயனர், போதாயனர், ஹிரண்யகேஷர் ஆகியோர் சுல்ப சூத்திரம் செய்திருக்கிறார்கள். ஆண்ட பிள்ளை பிரயோகம் என்பது இப்பொழுது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது. ஆண்ட பிள்ளை என்பவர் திருப்பனந்தாளில் இருந்தவர். திருவிடை மருதூர் பிள்ளையாருக்கு ஆண்ட பிள்ளையார் என்பது பெயர். அந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டது. அவருடைய பிரயோகத்தின்படி இப்பொழுது ஸ்ரௌத கர்மாக்கள் நடந்து வருகின்றன. இப்பொழுது யாகங்கள் நடப்பது மிகவும் குறைந்து விட்டது. கிருஹ்ய சூத்திரம்தான் கொஞ்சமாவது பிரச்சாரத்தில் இருந்து வருகிறது. மற்ற தேசாந்திர சாஸ்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அதிக பிராதானியம் ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் ஈஸ்வர சரணாரவிந்தத்தை கட்டிப்பிடிக்கின்றன. எதை படித்தாலும் அது ஈஸ்வரார்ப்பணமாகவும் ஆத்ம லாபத்தை தருவதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவைகளே. அவற்றிலே வேத மதத்துக்கு வெகு முக்கியமாக இருக்கப்பட்ட ஸ்ரௌத கர்மாக்கள், ஹவிர், சோம யஜ்ஞங்கள் ஒரே அடியாக தேய்ந்து கொண்டே வந்திருப்பது ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். கல்பசூத்திரம் செய்தவர்களான ஆபஸ்தம்பர், போதாயனர், ஆஸ்வலாயனர் முதலியவர்களில் திராஹ்யாயனர், காத்யாயனர் நீங்களாக பாக்கி உள்ள எல்லோரும் ஸ்ரௌத சூத்திரம், கிருஹ்ய சூத்திரம் என்ற இரண்டையும் செய்திருக்கிறார்கள்.
அதோடு கூட தர்ம சூத்திரங்கள் என்றும் சில இருக்கின்றன. இவற்றில் மனிதன் தனி வாழ்விலும் வீட்டிலும் சமூகத்திலும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் கூறப்பட்டிருக்கின்றன. இவற்றிலிருந்தே பிற்காலத்தில் தர்ம சாஸ்திரங்கள் யாவும் அபிவிருத்தியாயின. பிற்காலத்தில் இங்கிலீஷ் லாவில் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட மனு, மிதாக்ஷரி முதலான அநேக நீதி சாஸ்திரங்களும் இவற்றிலிருந்து உண்டானவையே. ரிக்வேதத்தில் வசிஷ்டர், விஷ்ணு, கிருஷ்ண யஜுசில் மனு, போதாயனர், ஆபஸ்தம்பர், ஹிரண்யகேஷி, சாமத்தில் கௌதமர் ஆகியவர்களுடைய தர்ம சூத்திரங்கள் கிடைத்துள்ளன. அதர்வம் அனுஷ்டானத்தில் இல்லை. அதனால் அதன் கல்ப சூத்திரங்களும் வழக்கில் இல்லை. ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பது கல்பம். பிராமணன் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் வேதத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படி இருந்தால்தான் அவன் விடுகிற ஒவ்வொரு மூச்சாலும், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாலும் லோகத்துக்கு க்ஷேமகரமான திவ்ய சக்திகளை பிடித்து கொடுக்க முடியும். இப்படி உட்காரு, இப்படி சாப்பிடு, இப்படி வேஷ்டியை கட்டிக்கொள்ளு என்று ஒவ்வொன்றையும் சட்டமாக அவனுக்கு உத்தரவு போடுவது இதற்காகத்தான். உதாரணமாக வீடு கட்டுவதை பற்றி கூட கல்பசாஸ்திரத்தில் இருக்கிறது. கிரக நிர்மாணம், வாஸ்து லட்சணம் என்றெல்லாம் அது விவரிக்கப்படுகிறது. இதை பற்றி எதற்கு சாஸ்திரத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவன் பண்ண வேண்டிய காரியத்துக்கு வீட்டின் ஷில்பம், ஆர்கிடெக்சர், கட்டுமான அமைப்பு அனுகூலமாய் இருக்க வேண்டும். வைஸ்வதேவ பலியை இந்த மாதிரி துவாரத்தில், வாசலில் போட வேண்டும் என்று விதி இருந்தால், அந்த மாதிரி வாசல் உடைய வீடு இருந்தால் தானே முடியும். பிளாட்டில் முடியுமா? அனுஷ்டானங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கே கிரக நிர்மாணமும் கல்பசூத்திரத்தில் சொல்லப்பட்டு விடுகிறது. ஔபாசனம் பண்ணுகிற இடம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருந்தால்தான் முடியும். அந்த லட்சணம் சாஸ்திரத்தில் இருக்கிறது. அந்த லட்சணத்துக்கு ஒத்து வராத கட்டிட அமைப்பானால் அங்கே இந்த கர்மாவை செய்வதற்கே சிரமமாகிறது. ஸ்கூலில் பசங்களை உட்கார்த்தி வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்கும் கிளாஸ் ரூம்கள் ஒரு மாதிரியாக ஒரு விதமான பெஞ்சுகள், மேஜைகளோடு இருக்க வேண்டியிருக்கிறது. அங்கேயே அவர்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய லபார்டரியில் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. காரியத்தை பொறுத்தே ஷில்பம், கட்டிட அமைப்பு, பர்னிச்சர் முதலான திரவியங்கள் என்பதற்கு இது ஒரு திருஷ்டாந்தம். நான் பூஜை பண்ணுகிறேன், அதற்கென்று தனியாக சில லட்சணத்தோடு இடம் இருக்க வேண்டும். பங்களா ஒன்றில் எல்லா இடமும் சமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடம் ஒன்றில் பூஜை செய்ய ஆரம்பித்தால் கூட்டம் அதிகமாக வந்தால் மேலே மேலே வந்து பூஜைக்கு பக்கத்தில் வந்து விடுகிறார்கள். ஸ்திரீகள், புருஷர்கள், விழுப்பு, மடி, ஆச்சார அனுஷ்டானம், வர்ணாசிரம தர்மம் முதலிய பிரிவுகள் அந்த கூட்டத்தில் மாறிவிடுகிறது. பங்களா அப்படி மாறும்படி செய்து விடுகிறது. இந்த பங்களா ஷில்பம் யாருடையது? இந்த மாதிரி வித்தியாசங்கள் இல்லாத வெள்ளைக்காரருடைய ஷில்பம். தனித்தனியாகவும் பிரிந்திருக்க வேண்டும், அதே சமயம் எல்லோருக்கும் இடம் இருக்க வேண்டும் என்ற நம் ஆச்சாரப்படி செய்ய ஆசை இருந்தாலும் புது மாதிரியான வீட்டு பிளானே கலந்தாங்கட்டியாக பண்ணிவிடுகிறது. மேடை, கூடம், உள் என்று தனித்தனி இடங்கள் இருந்தால் அப்பொழுது வருபவர்கள் தனித்தனியாக உட்கார்ந்து கொள்வார்கள். ஷில்பமே அவர்கள் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய மாதிரியை சொல்லிக் கொடுக்கும். நம்முடைய சம்பிரதாயத்தை அனுசரித்து நம்முடைய ஷில்பம் ஏற்பட்டிருக்கிறது. கீழே மழமழவென்று சிமெண்ட் தரையாக இருந்தால் எச்சிலை மெழுக ஜலம் விட்டால் அது பரவி எல்லா இடமும் ஒரே எச்சிலாய் விடுகிறது. அந்த ஷில்பம் உடையவர்கள் மேஜையின் மேல் சாப்பிடுகிறவர்கள். ஆகையால் அவர்களுக்கு எப்படி இருந்தாலும் பாதகமில்லை. நமக்குத்தான் கஷ்டமாக இருக்கிறது. இப்போது இந்த இடத்தில் நான் பூஜை பண்ணவும் பேசவும் வசதியாக இந்த மேடை இல்லாவிட்டால் எத்தனை கஷ்டமாயிருக்கும். நம்முடைய ஷில்பப்படி கிரக நிர்மாணம் பண்ண வேண்டும். கிரகஸ்தன் என்பது கிரகம் என்பதிலிருந்து ஏற்பட்ட பெயர். அவன் நம்முடைய ஷில்பப்படிதான் கிரக நிர்மாணம் செய்ய வேண்டும். அதை சூத்திரக்காரர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
பற்று, விழுப்பு, மடி, எச்சில் முதலியவைகளை கவனித்துக் கொண்டு இருக்க விரும்புகிறவர்கள் நம்முடைய சில்பத்தை அனுசரிக்க வேண்டும். மற்றவர்களின் சில்பப்படி உள்ள இடங்களில் நாம் வசிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் ஆச்சாரங்களை அனுசரிக்க முடியாமல் முதலில் இப்படி இருக்கிறதே, என்ன பண்ணுவது என்று எண்ணுகிறோம். பின்பு குளிர் விட்டு விடுகிறது, ஆச்சாரமே மாறிவிடுகிறது. வீட்டை விட பிடிக்காமல் ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுவிடுகிறோம். கல்பம் வேதாங்கங்களில் 6வதானது. இதிலே அடங்குகிற 40 சம்ஸ்கார விஷயங்களை பிற்பாடு தர்மசாஸ்திரங்களை சொல்லும்போது கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்ற 6ஓடு 4 வேதங்களை பற்றிய சமாச்சாரங்களையும் சேர்த்து இதுவரை 14 வித்யைகளில் 10ஐ பார்த்துவிட்டோம். பாக்கி 4 இருக்கின்றன. அவற்றை பார்ப்போம்.